மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு டிஃபமேஷன் வழக்கை எழும்பூர் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் அதாவது மத்திய அரசு குறிப்பாக எம்பி பாராளுமன்ற நிதி அது ஒதுக்குவது குறித்து பத்திரிகை வந்த செய்தியின் அடிப்படையில், அதுவும் ஒரு இந்து பத்திரிகை, இந்து பத்திரிகைன்றது ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர், சாட்டர்டே ஏப்ரல் 13 ஏப்ரல் 13 2024 சென்னை. அதில் என்ன போட்டிருக்குன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி டேட்டா பாயிண்ட் டு 75% MPLAD's funds from 2019 to 24 இன் தமிழ்நாடு லைங் அன்ஸ்பென்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த பேப்பரை பாருங்கள் நீங்களே, அன்ஸ்பென்ட் போட்டிருக்கு. இதில் குறிப்பாக என்ன போட்டிருக்குன்னா, ஆஸ் பர் டேட்டா நோ எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் லிஸ்டட் அண்டர் தி சென்னை சென்ட்ரல் அண்ட் வேலூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி. இது பத்திரிகை செய்தி. இந்த பத்திரிகை செய்தியை வச்சு 15ஆம் தேதி அன்றைக்கி மத்திய சென்னையில் நாடாளுமன்ற எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து அன்றைய தினம் ஒரு வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சி இந்த பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருக்குது. இதுக்கு போய் வானத்துக்கும் பூமிக்கும் போய் குதிச்சு போய் உடனே அது ஒரு 13வது நடுவர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி போய் ஒரு வழக்கை இன்றைக்கி அது அவதூறு வழக்கை இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த அவதூறு வழக்கை பொறுத்தவரை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் வழக்கு என்ற அடிப்படையிலே தான் அவருடைய அந்த பாணியை, அவருடைய அந்த ஒரு நடைமுறை, அந்த ஒரு சூழ்நிலையில் எங்களை பற்றி எவ்வளோ விமர்சனம், குறிப்பாக நம்முடைய பொதுச்செயலாளர் பற்றி கடுமையான விமர்சனங்கள், அவரை ஒருமையில் தாக்கி, அதே போன்று அவரை மோசமான வார்த்தைகள் எல்லாம் அர்ச்சனை செய்து, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சியெல்லாம், எங்களுடைய ஆட்சியெல்லாம் கடுமையான அளவுக்கு விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையெல்லாம் கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்து, நாங்கள் ஒரு அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் கவுண்டர் பண்ணோம். ஜனநாயகத்தில் நீங்கள் பேசுகிறேன், நான் பேசுகிறேன், இல்லைன்ட்டு போங்க. ஆனால் இப்போ சம்பந்தப்பட்ட அந்த தயாநிதி மாறன் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு அவருக்கு எப்படி இருக்குன்றது, ஒரு துக்ககரமாக இருக்குன்றது நிச்சயமாக என்னை கோட் ஆஃப் கான்டக்டில் நான் வேறு வேர்டை யூஸ் பண்ண முடியாது. நான் துக்ககரமாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சு போல இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அடிப்படையில் போயிட்டு இப்போ ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காரு. வழக்கை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் ஒரு இந்து பேப்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் பேசுந்து, அதனால் வழக்குகள் போட்டு அதை சந்திப்பதற்கு பொதுச் செயலாளர் தயாரிக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்திக்கு அந்த நாளிதழ் மறுப்பு தெரிவித்து ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிஐ மூலமா அண்ணாமலை பொய்யான தகவல் சொல்றாரு, அதே போலதான் ஆட்சியை இந்த ஆர்டிஐ மூலமா பெற நினைக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. இல்லை, அதெல்லாம் வழக்கு இப்போ தாக்கல் பண்ணிட்டாரு. எங்களுடைய நிலையை சொல்லிட்டோம், எந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு. அது வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அது வழக்கு விசாரணையில் தெரிய வரும். அதாவது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயம் பொதுவாக ஒரு பொதுச்சாக ஒரு சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு பேப்பரை பார்க்குறேன், சரி, அதே நேரத்தில் மறுநாள் திருப்பி என்ன பண்ண அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் அன்றைக்கி பார்க்காம போவேன். அன்றைக்கி வந்த பேப்பர் வச்சு தான் நான் பேச முடியும். அதனால் வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் அது கண்டிப்பாக எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லை என்றதை நாங்கள் எடுத்துருக்கோம்.